வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குரு வாழ்க. குருவே. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம். இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்ளும். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு சிந்தனை உரை இல்லையா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன்னா இந்த சிந்தனை உரை, பல்வேறு சிந்தனை உரைகள் நாம கேட்கிறோம். எதற்காகனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்பதற்காக. இந்த உரை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியும். உங்கள் கையில் இருக்கும் பொக்கிஷம் இல்லையா, அதுதான் தலைப்பு. அதாவது என்ன அப்படின்னா, இது சும்மா சொல்லணும் அப்படின்னா, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா வெண்ணெய் உருக்குனா நெய்யா கன்வெர்ட் ஆயிடும். ஒருத்தன் கை ஃபுல்லா வெண்ணெய் வச்சுட்டு எனக்கு நெய் வேணும் நெய் வேணும்னு அலைஞ்சானாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு, இன்னும் எனக்கு இது வேணும் அது வேணும், இது பத்தல அது பத்தல, இது குறையா இருக்கு அது குறையா இருக்கு, உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, பொருளாதாரத்துல பிரச்சனை, இப்படி நம்முடைய புலம்பல்கள் நிறைய இருக்கு. இப்ப ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் அது வேற சேர்ந்துச்சு. தவம் பண்ண முடியறது இல்ல, பயிற்சி பண்ண முடியறது இல்ல. சரிங்களா? அப்ப இதற்கெல்லாம் என்னதான் காரணம்? ஏன் நாம நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. சிலரோட வாழ்க்கையில எப்படி அவங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. சரிங்களா? இதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்து கிடக்குது. நம்முடைய மனம் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டு பேசப்படுது. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம், வெளிமனம், உள்மனம், புறமனம், அகமனம் இல்லையா? கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட், இப்படிலாம் நிறைய பிரிக்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்லிட்டாங்கன்னா, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உளையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ. நிதினா என்ன? அல்ல அல்ல குறையாததுன்னு அர்த்தம். மனத்திலே உளையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். எல்லாமே மனசுல இருக்குப்பா, எங்க போய் தேடுற? ஆரோக்கியம் வேணுமா? இங்க இருக்க. அமைதி வேணுமா? இங்க இருக்கு. பொருள் வேணுமா? இங்க இருக்கு. வெளியில ஒண்ணும் இல்ல. உள்ள இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வெளியில செயல்பாடு நடந்துட்டு. சரிங்களா? அப்போ இப்ப நாம் இருக்கிற நிலைமைக்கு நாமே பொறுப்பு. அதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். இப்ப நான் ஒரு ஆரோக்கியம் இல்லையோ, அமைதி இல்லையோ, பொருளாதாரத்துல வளம் இல்லையோ, ஆன்மீகத்துல உயர்வு இல்லையோ, எனக்கு சரியான தொழில் அமையலையா, எனக்கு சரியான குடும்பம் அமையலையா, எனக்கு சரியான பொருளாதார மேம்பாடு வரலையா? சரிங்களா? இது எல்லாற்றுக்கும் முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டுமே, நாம் மட்டுமே. வெளியில இதுக்கு பிரபஞ்சத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதான்னு பாரு. சரிங்களா? அப்போ
இது எல்லாம் குறைபாடாவே இருக்குதே. நான் நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறது, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கே. நான் என்னோட மனதின் மூலமா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மனதுல 2 டைப் இருக்கு. இதுதான் இதனோட கோர், அடிப்படை. மனதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு புறமனம், இன்னொன்னு அகமனம். சரிங்களா? புறமனம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நாம எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கோம் இல்லையா? யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒண்ண சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம்ல. இது வந்து புறமனத்தினுடைய செயல்பாடு. நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இல்ல, அவன் பணக்காரனா இருக்கிறான், இவன் ஏழையா இருக்கிறான், இவன் ஊரை ஏமாத்துறான், அவன் பாரு சூப்பரா வாழ்றான். சரிங்களா? இந்த கிளாஸ் நல்லா போகுது, இந்த கிளாஸ் நல்லா போகல. இப்படியெல்லாம் நம்ம நிறைய சிந்தனைகள் வருது இல்ல, நம்ம இயல்பா நமக்கு நிறைய எண்ணங்கள் வருது இல்ல. இது வந்து புறமனத்தினுடைய செயல்பாடு. சரிங்களா? இந்த அகமனம்னு ஒண்ணு இருக்குது. உள்மனம், ஆழ்மனம், அடிமனம். சரிங்களா? அது ஆங்கிலத்துல பொதுவா அவங்க சொல்றது இந்த மேல் மனத கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து நல்லது கெட்டது எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு பார்க்கும். இதை செய்யலாமா வேண்டாமா அப்படியெல்லாம் யோசிக்கும். இதுக்கு பவர் கம்மி. சரிங்களா? உள்ள இருக்கு பாருங்க சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒரு அடிமனம், அகமனம், ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு பேரு இறை மனம்னு பேரு. இறை மனம், இறை ஆற்றலே உள்ள இருந்து செயல்படக்கூடிய ஒரு மனம். இந்த மனோசக்தி நம்ம உடம்புல எப்பவுமே இயங்கிட்டே இருக்கு. அதாவது இது 2ஆ பிரிச்சா இப்படி பிரிக்கலாம். நம்ம உடல்ல 2 விதமான நரம்பு மண்டலம் இருக்கிறது. ஒன்று தானியங்கி நரம்பு மண்டலம், இன்னொன்று மனம் விரும்பி இயக்கிற நரம்பு மண்டலம். சரிங்களா? தானியங்கி நரம்பு மண்டலம்னா அது தானா இயங்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா வேலை செய்யும். இப்போ உங்க ஹார்ட் இருக்குது, சிம்பிளா சொல்ற புரிஞ்சுக்குங்க. உங்க ஹார்ட் இருக்குது, இது தானியங்கி நரம்பு மண்டலம். உங்க கையை தூக்குறீங்க, இது மனம் விரும்பி இயக்க நரம்பு மண்டலம். நீங்க வேணும்னா தூக்கலாம், இல்லாட்டி அப்படியே வச்சுக்கலாம். கீழே இறக்குறனா இறக்கிக்கலாம், கண்ணை மூடுறனா மூடலாம், பேசுறனா பேசலாம். புரியுதுங்களா? ஹார்ட்டை வேண்டானா நிக்குமா? நுரையீரல வேண்டாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இல்ல 1 மணி நேரத்துக்கு இயங்காதீங்கன்னா நிக்குமா? கிட்னி நிக்குமா? சொல்லுங்க, நிக்காது. இது தானியங்கி நரம்பு மண்டலம். அப்ப நம்மளோட ஒரு மனசு மனம் விரும்பி இயக்க நரம்பு மண்டலம் மாதிரி. நாம வேணுங்கிறத நாமளா கிரியேட் பண்ணலாம், நினைக்கலாம். சரி, நாம நினைச்சதை அதுல செய்ய வைக்க முடியும். பட் அந்த ஆழ்மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. அதை நம்மளால டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. அந்த ஆழ்மனமான இறை மனம் தான் நம்ம உடம்புக்குள்ள எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு தூக்கம்னு ஒண்ணு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தூக்கம் என்று ஒன்று கிடையாது. மேல் மனம் தான் தூங்கும், எந்திரிக்கும். நீங்க படுக்கிறப்ப மனமற்ற நிலைக்கு போறேன்னு சொல்றீங்களா, எண்ணங்களற்ற நிலைக்கு போறேன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் மேல் மனதில் நடக்கிறது. இந்த இறை மனதுல தூக்கம் நல்லா ஒண்ணு கிடையாது. அது 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சுட்டே இருக்கும். எப்படி ஹார்ட், லங்ஸ், கிட்னி, லிவர் எல்லாம் எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும், அது மாதிரி அது. அப்படி ஒரு மனசு உங்ககிட்ட இருக்குது. அப்படி ஒரு மனசு நம்ம கிட்ட இருக்குது. சரிங்களா? அந்த மனசு நினைச்சா என்ன வேணா நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். என்ன வேணா கொண்டு வரும். நல்லதையும் கொண்டு வரும், கெட்டதையும் கொண்டு வரும். அதுக்கு நல்லது கெட்டது என்று ஒன்று தெரியாது. அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, மனம் என்பது அற்புதமான விளை நிலம். அதுல நெல்லை போட்டா நெல்லு முளைக்கும், முள்ள போட்டா முள்ளு முளைக்கும். அதுக்கு எதை போடுறா முளைக்க வைக்கிறதுனால அதுக்கு பாகுபாடு கிடையாது. ஐயோ முள்ள போட்டானே இது முளைக்காம அப்படியெல்லாம் கிடையாது. நாம என்ன போடுறோன்னு பார்த்து போட வேண்டியது நம்ம பொறுப்பு. அதுதான் மேல் மனதில் இருக்கிற விஷயம். அப்ப நம்முடைய புறமனம், மேல் மனம் என்னவெல்லாம் நினைக்குதோ, என்னவெல்லாம் சொல்லுதோ, என்னவெல்லாம் சிந்திக்குதோ, அதை ஆழ்மனமான இறைமனம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்.
இதை பத்தி நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா உங்ககிட்ட பேசி இன்னையில இருந்து ஒரு சேஞ்ச் வரணுங்கிறதுக்காக அதை திருப்பி கொஞ்சம் ஆழமா பேசுறேன். சரிங்களா? அப்ப நீங்க உங்க மேல் மனதுல நாம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ, என்னவெல்லாம் சொல்றோமோ, என்னவெல்லாம் சிந்திக்கிறோமோ, என்ன உணர்வுகளை எல்லாம் பெறுகிறோமோ, அதை ஆழ்மனம் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கும். இப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, சார் ஏன் சார் கேக்குறீங்க? இதெல்லாம் வாழ்க்கையா சார்? வெறுத்து போயிர மாட்டிருக்கு சார். இப்படி நெகட்டிவா பேசுறவங்க, சரிங்களா? அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க. முற்றிலுமாக வாழ்க்கை சிதைஞ்சு போயிரும். இப்ப நீங்க வேற யாரையும் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் இந்த ஸ்பீச்ச பேச போறேன். இன்னைக்கு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு எழுதுங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எழுதுங்க. உங்கள் பொருளாதார வளம், உங்கள் ஆன்மீக உயர்வு, உங்களுடைய நட்பு நலம், உங்களுடைய குடும்ப அமைதி, வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டீங்களா இல்லையா? அது அப்படிங்கிற உணர்வு. வெற்றினா பணத்தை மட்டும் பெறுவது வெற்றி அல்ல. நான் நினைக்கிற விஷயத்த சாட்டிஸ்ஃபைடா செஞ்சேன்னா நான் சக்சஸ்ஃபுல் பர்சன். இப்ப எனக்கு இந்த ஆன்மீக சொற்பொழிவு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரிங்களா? இதை நான் செய்யறேன். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு, குடும்பம் தேவையான பொருளாதாரத்தோட இருக்கு. நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன். ஐ எம் a சக்சஸ்ஃபுல் பர்சன். இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்கணும், அது வேற. பட் இப்ப நான் சக்சஸ். சக்சஸ்னா வெறும் மணியை வச்சு பண்ணக்கூடாது, உங்க மனசை வச்சு பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் இருக்கிறேன்னு தயவு செஞ்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு விடிவு நமக்கு இருக்கு. இந்த க்ஷணம் நமக்கு ஒரு விடிவு இருக்கு. சரிங்களா? இயற்கை எப்பொழுதுமே அலெக்சாண்டர் கிரஹாம்பலோட ஒரு வார்த்தை, இறைவன் ஒரு கதவை மூடும் போது இன்னொரு கதவை திறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அலெக்சாண்டரோட கோட்டு. ஆனா நிறைய பேர் இந்த மூடிய கதவையே பார்த்து கொண்டு நிற்கிறார்கள், திறந்த கதவை பார்ப்பதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். வாழ்க்கை முழுக்க போயிரும். ஆனா மகரிஷி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இறைவன் ஒரு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கதவை திறக்கிறது இல்ல, ஒரு கதவை திறந்துட்டு தான் இந்த கதவையே க்ளோஸ் பண்ணுவான். எக்ஸலண்டான கோட்டு. இப்படி நம்ம வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. சரி, நமக்கு ஒரு கதவை திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை க்ளோஸ் பண்ணுவோம். இது ரொம்ப நம்ம கவனமா முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில நடக்குது அப்படின்னா, நம்முடைய மனதினுடைய அடிப்படையில தான் நடக்குது. சரிங்களா? இப்ப நம்மளுடைய ஆழ்மனம், அடிமனம், இறைமனம்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா, அந்த மனசு பிரபஞ்சத்து வரைக்கும் விரிஞ்சிருக்கு. நீங்க விரிக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரே மனம்தான். பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு கிடக்கு. பிரபஞ்சம் கடந்த இறைவனோடய இணைஞ்சு கிடக்கு. அப்படி வச்சுக்கோங்க. அது எல்லையற்ற பெருவழியோட தன்னை இணைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அந்த மனசு. உங்ககிட்ட இருக்கிற மனசை பத்தி தான் பேசுறேன். நீங்க தியானம் பண்ணாலும் சரி, பண்ணலினாலும் சரி, என்லைட்மெண்ட் ஆனாலும் சரி, ஆகலினாலும் சரி, உங்ககிட்ட அந்த மனசு இருக்கு. சரிங்களா? நீங்க அதை போய் தொட்டீங்கன்னா இருக்கிறத ஃபீல் பண்றீங்க, தொடலைன்னா ஃபீல் பண்ணல, அவ்வளவுதான். நிலத்துக்கு அடியில தண்ணி இருக்குங்க. நீங்க தோண்டி போனா தண்ணியை தொடறீங்க, ஃபீல் பண்றீங்க. புரியுதா இல்லைங்களா? பட் நீங்க தோண்டி போகாதனால அங்க இல்லைன்னு ஆயிருமா? அங்க இருக்கு. அது அதனோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு. இப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த இறை மனம் என்ன பண்ணுது? நான் என்னவெல்லாம் கேட்கறேனோ அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? மகரிஷி என்ன மாறாதன்னு சொல்லிட்டு போனதை நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் இல்லையா? பொதுவா அப்படித்தான். நம்ம யாரும் இவ்வளவு சீரியஸா பேசுறது இல்ல. பட் நீங்க ஃபாரின்ல இருந்து நிறைய மனம் சார்ந்த புத்தகங்களை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ்மனதின் அற்புத சக்திகள், அந்த புத்தகத்தை படிங்க. நான் அதை ஒண்ணுக்கு பலமுறை படிச்சிருக்கேன். அது மிக அற்புதமான ஒரு நூல். அதுல சொல்லப்படுற ஒரே விஷயம் இதுதான், எண்ணம் போல வாழ்க்கை. முடிஞ்சது, அவ்வளவுதான். 3 வார்த்தையில சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க.
அதுக்கு அவர் 300 பக்கத்துக்கு புக் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. சொல்ற கான்செப்ட் ஒண்ணுதான். சரிங்களா? உங்கள் சிந்தனை எப்படியோ அப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அப்ப நாம எப்படி சிந்திக்கிறோம்? உங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? என் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு குறைவில்லாத செல்வம், நிறைவான செல்வம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரிங்களா? சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன். பயிற்சி பெற்றவங்களுக்கே அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் இல்ல. நான் பார்த்த வரைக்கும். பயிற்சி பெற்றவங்க கிட்டயே நம்ம பேசுறப்ப பாசிட்டிவா பேசணும்னு சொல்றோம். நினைக்கிறப்ப பாசிட்டிவா நினைக்கணும்னு சொல்றோம். தவம் பண்ணி சங்கல்பம் போடுறதோட சரி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அவ்வளவுதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சிந்தனை எல்லாம் நெகட்டிவ், எதிர்மறையான சிந்தனை. இது நீங்க இன்னைக்கு தற்சோதனைக்கு எடுக்கணும். என்னுடைய மனதிலே எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது? இயல்பா வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் எடுக்கணும். சரிங்களா? அது சில நேரத்துல எதிர்மறையான எண்ணங்க ஓட்டங்கள் நமக்குள்ள இருக்கும். அதை எடுத்து பாசிட்டிவா மாத்தி விடணும். ஏன்னா நீங்க நெகட்டிவா எண்ணங்கள் வர வர உங்க ஆழ்மனம் அந்த நெகட்டிவான விஷயத்தை பிடிச்சு அதை உங்களுக்கு செயல்படுத்திடும் உங்க வாழ்க்கையில். சரிதானுங்களா? ஒவ்வொரு விஷயமே இந்த பையன் எப்படி நல்லா படிக்க போறான், இவன் நல்லா எங்க போய் படிச்சு உருப்பட போறான்னு நீங்க நினைக்க நினைக்க உங்க பையன் உருப்படாததுக்கான அத்தனை சூழலையும் பிரபஞ்சம் உருவாக்கி. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்னையும் நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் எழுதிக்கோங்க. உங்க சிந்தனை எழுதுங்க. 100% மேட்ச் ஆகலைன்னு எனக்கு கூப்பிடுங்க. 100% மேட்ச் ஆகும். சீரியஸா பண்ணணும் ஆனா. அப்ப என்னுடைய ஆழ்மனம் என்பது அலாவுதீன் அற்புத விளக்குல இருக்கிற பூதம்னு சொல்லியிருக்கிறேன். இறை சக்திக்கு என்ன பவர் இருக்கோ அது உங்க மனசுக்கு, நம்ம மனசுக்கு இருக்கு. அது நம்ம வாழ்க்கையில எதை வேணா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆற்றல் இருக்கு அதுக்கு. சரிங்களா? என்ன மிராக்கிள்ஸ் வேணா அது நடத்தும். இதுக்கான ரிசர்ச் ஆயிரக்கணக்கான ரிசர்ச் வந்திருக்கு. சரிங்களா? உங்க ஆழ் மனதில ஒரு விஷயத்தை நீங்க போட்டுட்டா பிச்சைக்காரன் கோடீஸ்வரர் ஆனதுக்கான ப்ரூஃப் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்முடைய ஆழ் மனதில ஒரு விஷயத்தை கரெக்டா கொண்டு போய் வைக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த ஆழ்மனம் எப்படி செய்யும்னா அதுக்கு வெளி உலகம் தெரியாது. நல்லது கெட்டது தெரியாது. நாம என்ன நினைக்கிறோமோ, என்ன சிந்திக்கிறோமோ, என்ன பேசுறோமோ, என்ன உணர்றோமோ, அதையே அது உண்மை என்று எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? அப்ப அதனாலதான் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் அப்படிங்கிறத மகிழ்ச்சி பலமுறை நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. பட் பொதுவா நாம இதுல மாற்றமே கொண்டு வரல. சரிங்களா? எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை நம்ம மனதுல ஓட விட்டு கொண்டே இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. உங்க லைஃப்ல என்னவெல்லாம் வேணுமோ எழுதுங்க. இப்ப என்ன இல்ல உங்ககிட்ட? உடல் ஆரோக்கியம் இல்லையா? எழுதிக்கோங்க. மனதுல கோபம் இருக்கா? பொறாமை இருக்கா? கவலை இருக்கா? எழுதிக்கோங்க. குடும்ப உறவுகள்ல இணக்கம் இல்லையா? எழுதிக்கலாம். பொருளாதாரம் நீங்க நினைச்ச அளவுக்கு இல்லையா? எழுதிக்கோங்க. நைட்டு படுத்தா தூக்கம் வரலையா? எழுதிக்கோங்க. தியானத்துல ஆழ்ந்த நிலை அடைய முடியலையா? எழுதிக்கோங்க. ஒரு பட்டியல கிரியேட் பண்ணுங்க. என்னவெல்லாம் பிரச்சனையோ எழுதிட்டு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற விஷயத்த எழுதுங்க. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் மனம் அமைதியாக இருக்கிறது. நான் இனிய சொற்களை மட்டுமே பேசுகிறேன். நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியானவனாக இருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்கிறேன். போதுங்கிற அளவுக்கு எனக்கு பொருளாதார வளம், செல்வ வளம் இருக்கிறது. நான் இந்த உலகம் முழுக்க சென்று உலகை சுற்றி பார்க்கிறேன். உலகம் முழுக்க சென்று இந்த ஆன்மீக சேவையை நான் செய்கிறேன். எழுதுங்க. வேணுமா வேண்டாமா? நிச்சயமா வேணும். அதை எழுதிக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஜாதகம். இதுதான் உங்களுக்கு தேவை. கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? இது கூட உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தை சேர்த்துக்கோங்க. இதை விட்டுறாதீங்க. நீங்க என்ன வேணா 1000 லிஸ்ட் போட்டுட்டு இந்த 5 கடைசியே சேர்த்துக்கோங்க. இதுல 1 விட்டீங்கனாலும் சுத்தமா முடிஞ்சு போயிடும் சோழி. சரி, இறை உணர்வு பெற்ற நபராக நான் இருக்கிறேன். நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா
நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. இங்க பிலீவ் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? நீங்க உங்க நாக்குல எலுமிச்சம் பழத்தை வச்ச மாதிரி நம்புனா உங்க நாக்குல உமிழ்நீர் சுரக்கிறது. இப்ப நடக்கிற விஷயத்த நான் சொல்றேன். என்ன பண்ணீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ணல. உங்களுடைய மனம் நினைத்தால் அது நடக்கிறது. நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. சரிங்களா? அனஸ்தீசியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அனஸ்தீசியானா என்ன? ஒரு மனிதனுக்கு ஆபரேஷன் செய்யறப்ப அவனுடைய சுய நினைவு இல்லாம இருக்கணும். அவன் சுய நினைவோடு இருந்தான்னா அது அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்ப அவனுடைய மைண்டினுடைய ஓட்டத்தை கட் பண்ணணும். வலி உணர்வு இல்லாம இருக்கணும் அவன். சரிங்களா? இந்த அனஸ்தீசியா கண்டுபிடிக்க முன்னாடி இந்தியாவுல ஒரு டாக்டர் என்ன பண்ணிருக்காருங்க, 400க்கும் மேற்பட்ட ஆபரேஷன் பண்றாரு. அனஸ்தீசியா கொடுக்காம. ஒருத்தருக்கு ஒண்ணும் ஆகல, டெத்து கூட நடக்கல, எல்லாம் ப்ராப்பரா நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னப்பா பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? ரமணர் அனஸ்தீசியா கொடுக்காம ஆபரேஷன் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சரியா? 400க்கும் மேற்பட்ட மேஜர் ஆபரேஷன் அனஸ்தீசியா கொடுக்காம நடந்திருக்கு. என்ன? எப்படி நடந்தது? அந்த டாக்டர் போய் கேட்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல, அந்த இறை மனதில, சரி, ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சில வார்த்தைகளை அப்படியே கொடுத்து கூட்டிட்டு வந்து மேல் கான்சியஸ் மைண்ட் ஆஃப் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல சொல்றாரு அவர். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க போகுது, அது ரொம்ப சிறப்பா நடக்கும், அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, நீங்க சூப்பரா இருப்பீங்க. சரிங்களா? அங்க எந்த ஒரு கிருமி தாக்குதலும் இருக்காது அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த சஜஷன் அவர் சப்கான்சியஸ் மைண்ட்ல இறக்குறாரு. கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யாதப்ப, நம்முடைய புறமனம் வேலை செய்யாதப்ப அகமனத்துல அப்படியே அந்த விஷயத்தை இறக்க முடியும். இந்த டெக்னிக் தாங்க மெடிடேஷன். இது தெரியல அவங்களுக்கு. புரியுதுங்களா? மெடிடேஷன் மெடிடேஷன் கத்திட்டு கிடக்கிறோமே, எதுக்காக கத்துறோம்? டைரக்டா உங்களோட இறை மனதுல உங்களோட விஷயங்களை சொல்லி நீங்க நினைச்சதை நடத்த முடியும். அதற்கான விஷயம் தான் மெடிடேஷன். பட் அதுல உச்சகட்டமான விஷயம் இறைவனை உணர்வது. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இறைவனையே உங்க இறை மனதால உங்களால உணர வைக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிற மனதால, ஆழ் மனதால, அடிமனதால, இறை மனதால இறைவனையே உணர வைக்க முடியும்னா இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப அற்பமான. அப்போ அவர் ஆபரேஷன் பண்றப்ப எப்படி அவர் காப்பாற்றப்படுகிறார்னா அவரோட ஆழ்மனம் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்ப அவங்க உடம்புல எந்த துன்பமும் ரியாக்ஷனும் ஆகல. ஆபரேஷன் சக்சஸ். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரிதானுங்களா? இந்த ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவரு, அவருக்கு ஸ்கின் கேன்சர் வருது. ஸ்கின்ல கேன்சர் வருது அவருக்கு. மிகப்பெரிய ஆத்தர். சரிங்களா? அவரோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆட்டோ சஜஷன் கொடுக்குறாரு. என்னோட ஸ்கின் நல்லா இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? என்னோட உடல் அற்புதமா வேலை செய்யுது. பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரு. டெய்லி டெய்லி டெய்லி. நாம பண்ற பெரிய தப்பு என்னன்னா, இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன்ல, இந்த ஃபோர்ஸ்ல நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, 10 விஷயத்தை எடுத்துருவீங்க. பட் யாருகிட்டயும் ரெகுலாரிட்டி கிடையாது நம்ம கிட்ட. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நீங்க எஸ் ஆர் நோ நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதல் நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுல தெளிவா இருங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுடைய ஆழ் மனதினால நீங்க எதை நினைத்தாலும் அதை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் ஆழ் மனதுக்கு இருக்குதுன்னு முதல் புரிஞ்சுக்குங்க. அதை நம்புங்க. ஏன்னா அதுக்கு உதாரணம் இப்பதான் சொன்னேன். சரிங்களா? நீங்க கனவு காணும் போது பாம்பு துரத்துற மாதிரி நீங்க கனவு காண்றீங்க அப்படின்னா உங்க உடம்புல அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையா? எது செய்கிறது? உங்கள் ஆழ்மனம் செய்கிறது. ஒருத்தர் ஹிப்னாட்டிசத்துல கொண்டு போயிட்டு மேல் மனதை ஆஃப் பண்ணிட்டு ஆழ் மனதுல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய முதுகிலே ஒரு பெரிய அடி, அதனுடைய வலியை நீங்கள் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அடுத்த செகண்ட்
அடியே விழுந்திருக்காது. அடிச்சு அழுதா எப்படி அழுவானோ அப்படி அவன் அழுக ஆரம்பிச்சு. ஆமா. உங்களோட இடது கையிலே ஓட்டை போடப்பட்டு கொண்டு இருக்குதுன்னா, ஓட்ட போட்டா என்ன நிகழுமோ, அந்த நிகழ்வு அவன் கையில நடக்கும். ப்ரூவன். நான் பேசிட்டு இருக்கிறது ப்ரூவன். சும்மா வந்து பேசல. உங்க ஆழ்மனம் எதை நினைக்கிறதோ, அதை உங்களுடைய உடலிலும், உடலை கடந்தும் அது செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சு. அப்ப இந்த ஆழ்மனதிற்கு கட்டளை கொடுப்பது யாருன்னா, நம்மளுடைய மேல் மனம். அதுதான் நம்மளோட மைண்ட். சரிங்களா? அப்ப இதுல நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோம்னு பாருங்க. அந்த விஷயத்தை எல்லாம் அது உள்ள போய் ஸ்டோர் பண்ணி வச்சு, அது அப்படியே செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சு. அப்ப நம்ம நினைக்கிறப்பவே தெளிவா நினைக்கணும். அதனாலதான் மகரிஷி எண்ணம் ஆராய்தல் சொல்றாரு. ஆசை சிரமத்தில் அவ்வளவு தூரம் சொல்றாரு. ஏன்? ஆசை தவறா போச்சுன்னா, உங்க ஆழ்மனம் அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு வேலை செய்யும். அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது. தீய எண்ணங்கள் போட்டாலும் உங்க ஆழ் மனசு நடத்தி கொடுத்துரும். சரிங்களா? அப்ப இப்போ எப்படின்னா, ஒரு கப்பலுக்கு மேல ஒருத்தர் மாலுமி இருக்கிறார். அவர் மேல நின்னு பார்த்துட்டு இருக்கார். கீழ உள்ள அந்த என்ஜின் ரூம்ல எல்லாரும் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, வலது பக்கம் திருப்புங்கள் அப்படின்னா, கீழ இருக்கிறவனுக்கு மேல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவன் வலது பக்கம் திருப்புறதுக்கான வேலை செய்யறான். இடது பக்கம் திருப்புங்கன்னா இடது பக்கம் திருப்புறான். நிறுத்துங்கன்னா நிறுத்துறான். போங்கன்னா போறான். சரிங்களா? கீழ் இருப்பவனுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது. ஆனால் மேல் இருப்பவன் கட்டளையை கீழ் இருப்பவன் அப்படியே கேட்பான்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். மேல நிக்கிற மாலுமி தான் உங்க மனசு, உங்க எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொற்கள் எல்லாமே. கீழ் இருக்கிற வேலைக்காரன் உங்களுடைய ஆழ்மனம், இறைமனம், சப்கான்சியஸ் மைண்ட். நாம என்ன திங்க் பண்றோமோ அதை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுத்துது. அப்ப நான் பொருளாதார வளத்தோடு இருக்கிறேன்னு நினைங்க. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன்னு நினைங்க. நல்ல தூக்கம் பக்காவா எனக்கு வருதுன்னு நினைங்க. சரிங்களா? என்னோட உறவுகள்ல நீங்க இணக்கமா இனிமையா இருக்கிறதா நினைங்க. இதை எப்ப நினைப்பது? இந்த ஒரு 10 விஷயத்தை எழுதி வச்சுட்டீங்கல்ல. சரிங்களா? நம்முடைய இறைமனம் தான் நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். இதுக்குள்ள எப்படி இன்புட் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல் பட்டியலிடுங்க. தெளிவாக பட்டியலிடுங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரொம்ப முக்கியம் அதுதான். நம்ம நிறைய குழம்பிக்கிறோம். நமக்கே ஒரு கான்பிடன்ட் இல்ல. ஏன்னா அந்த மனசை பத்தின ஒரு தெளிவு இல்ல. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும்னு பேசுறோம். பேசுறோமா இல்லையா? எண்ணமே இயற்கை இதன் சிகரமாகும்னு சொல்றோம். இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும்னு சொல்றோமா இல்லைங்களா? சரிங்களா? அப்ப எண்ணத்தினுடைய ஆற்றல் அபரிமிதம்னு சொல்றோம். பட் அந்த எண்ணத்தை நாம எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லுது. நமக்கு வர எண்ணங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. பாசிட்டிவா தான் வருதா? நெகட்டிவாவே வர்றது இல்லையா? வர்ற எண்ணங்களை எழுதி பாருங்க. நம்ம பேசுற சொற்கள் எழுதி பாருங்க. உங்களுக்கே ஷேமா இருக்கும். நமக்கே ஷேமா இருக்கும். அட இப்படியா நினைச்சிட்டு இருக்கோம்? இப்படியா வீட்டுல நான் பேசிட்டு இருக்கேன்? உங்க வீட்டுல பேசுற உரையாடலை ஒரு நாள் ரெக்கார்டு பண்ணி கேளுங்க. நம்ம வீட்டுல நடக்கிறத ஒரு சிசிடிவி கேமரா வச்சு ஆடியோவோட ஒரு நாள் கேளுங்க. எவ்வளவு வார்த்தைகளை எதிர்மறையா பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு மூளையில சிந்தனைகள் எதிர்மறையா ஓடிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில அடிமனதிற்கான சப்ளை பண்றது. அப்ப இங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு மாலுமி இங்க போ அங்க போ அங்க போ இங்க போ நேரா பாறை பக்கம் பார்க்க போன்னு சொல்லிட்டான்னா கீழ்மன பாறையில கொண்டு போய் இடிச்சிடும். மொத்தமா கவுந்துரும். அப்படித்தான் நம்ம பல பேருடைய வாழ்க்கை. இன்னும் அந்த ஆழ்மனமான இறைமனதை பற்றி யாருக்கும் வெளியில தெரியாது. அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படும். இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஆழ்மனதை எப்படி நம்ம சரியா புரிஞ்சு நடத்துறதுன்னு நமக்கு தெரியல. அதே சமயம் மேல் மனம் எப்படி இருந்தா ஆழ்மனம் அது கட்டுப்பட்டு சிறப்பான வெற்றியை பெற முடியும் நமக்கு தெரியல. ஆனா நம்ம முன்னோர்கள் இது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுன்னு சொன்னாங்க. சரிங்களா? நீ கெட்டதை நினைச்சினா கெட்டு போயிருவேன்னு சொன்னாங்க. நல்லதை நினைச்சா நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க.
பட் இதெல்லாம் சிந்தனையோட இருக்குதே தவிர செயல்பாட்டுக்கு வரல. சும்மா வாழ்க வளமுன்னு சொன்னா மட்டும் மாற்றம் வந்துடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சிந்தனை எப்பொழுதும் நம் மனதில் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நம்ம நினைத்ததை அடைய முடியுமா? நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற பொக்கிஷம் அந்த இறை மனம். அதற்கு இன்புட் கொடுக்கிறது நம்முடைய புற மனம், மேல் மனம். அப்ப அதன் மூலமாக நல்ல விஷயத்தை தெளிவாக அது கொடுக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ போய் ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்றீங்கன்னா, சாப்பிடறதுக்கு உட்கார்றீங்கன்னா, தெளிவா சொல்லணும். 4 இட்லி அப்படின்னு சொல்லணும். 4 இட்லின்னு சொல்லிட்டு அவர் இட்லி ரெடி பண்ண போயிருவாரு. உடனே கூப்பிட்டு, ஆனா இட்லி வேணாம்னா தோசை. ஆனா தோசை வேணாம்னா பூரி. ஆனா பூரி வேணாம்னா சப்பாத்தி. இப்படின்னீங்கன்னா, அவருக்கு எப்படி இருக்கும்? நீங்க வேணுங்கிறது கிடைக்குமா? கிடைக்காது. கன்ஃபியூஸ் ஆயிருவாரு அவர். ஏய் என்னய்யா வேணும்? கரெக்ட்டா தான் சொல்லேயா. சரிங்களா? அப்படி உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க. அதுவே நெறைய பேருக்கு தெரியல. சரிதானுங்களா? ஒரு வீடு வேணுமா? ஆமா வேணும். எப்படி வேணும்? என்ன அளவுல வேணும்? எந்த மாரி பெயிண்ட் அடிச்சிருக்கணும்? என்ன வாசல் வச்சிருக்கணும்? தெளிவா கேளுங்கன்ற. சரிங்களா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தெளிவா இமேஜின் பண்ணுங்க. விஷுவல் பண்ணுங்க. அகக்காட்சி படுத்துங்க. சரிங்களா? நீங்க எப்படி இருக்கணும்ங்கிறத விஷுவலா அகக்காட்சியா பாருங்க. இன்னையிலிருந்து தொடர்ந்து இந்த முயற்சி தயவு செஞ்சு எடுங்க. இப்ப உள்ள இருக்கிற அத்தனை பேரும் நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு ஃபீட்பேக் குடுக்கணும். இன்னைக்கு பேசின உரைக்கு. ஒரு 48 நாள் நம்ம சேலஞ்ச் வச்சுக்குவோம். டெய்லி 5 நிமிஷம். எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம். டெய்லி 5 மினிட்ஸ் ஒதுக்குங்க. போதும். முடிஞ்சா 10 நிமிஷம் ஒதுக்குங்க. அதுக்கு மேல உங்க விருப்பம். எத்தனை நேரம் வேணா ஒதுக்கிக்கோங்க. ஆனா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. காலையில ஒரு 5 நிமிஷம். நைட் ஒரு 5 நிமிஷம். போதும். காலையில எந்திரிச்சோன்னையும் முதல் வேலை, முதல் சிந்தனை என்ன? யூரின், பாத்ரூம், டாய்லெட் ஏதாவது அர்ஜென்ட்னா போயிட்டு வந்து உட்கார்ந்துக்குங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காருங்க. மனசு அமைதியா இருக்கிறது உங்களால உணர முடியும். அப்போ உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, அதெல்லாம் நீங்க அடைஞ்சிட்டதா உணருங்க. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். நான் அமைதியோட இருக்கிறேன். நான் ஆனந்தமா இருக்கிறேன். என் குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்குது. நான் பொருளாதார வளத்தோடு இருக்கிறேன். ஆன்மீக உயர்வோடு இருக்கிறேன். ஞானத்தோடு இருக்கிறேன். என்னை சுற்றி எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் மிக அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நினைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ? நேர மேலாண்மை இல்லையா? நான் நேர மேலாண்மையோட எல்லா இடத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன். நல்ல தூக்கம் இல்லையா? நான் ஆழ்ந்த உறக்கம் சூப்பரா தூங்குறேன். ஜம்முன்னு தூங்கி எந்திரிக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எடுத்துக்கோங்க. எனக்கு அடிக்கடி பொறாமை வருகிறதா? நான் பாராட்டுகின்ற குணத்தோடு இருக்கிறேன். கோபம் வருதா? நான் எப்பொழுதுமே பொறுமையாக நடந்து கொள்கிறேன். கடும் சொல்ல பேசுறவனா இருக்கனா? நான் இனிய சொல்லை பேசுபவனாக இருக்கிறேன். நீங்க அப்படியே பேசினாலே எல்லாரும் அப்படியே காதுல தேன் ஊர்ற மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க. அந்த மாதிரியான கற்பனை, பாவனை முக்கியம். பாரதியார் சொல்லாததா? பாவித்தல் ஒன்றே போதும் பரநிலை எய்துதற்கு. ஏங்க இறைவனை உணர்றதுக்கே பாவனை போதும்னா, இந்த அற்பமான உடல், மனம், பொருள் எல்லாம் சாதாரண விஷயம் தான். இப்ப நம்மால சேர்க்க முடியுது, செய்ய முடியுதே. இப்போ ஜூன் 21 அடிப்படை பயிற்சிக்கு அன்பர்களை இணைக்கணும்னு சொன்னோம். 1000 பேர் ஒருத்தர் சொன்னாரு, 1000 பேர் எப்படி சார் அப்படின்னாரு. நீங்க பாருங்கன்னு சொன்னேன். 1000 பேரை இணைக்கணும்னு என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, என்னோட சிந்தனையில நான் நினைச்சிட்டேன். 1000 பேர் இணைக்கணும்னு நினைச்சிட்டேன். 1000 பேர் இணைப்போம்னு நினைச்சிட்டேன். என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள போயிருச்சு. அது செஞ்சிருச்சு. இன்னைக்கு 1300 பேருக்கு மேல இணைஞ்சிட்டாங்க. மகளிர் தினத்துக்கு 100 பேர் 200 பேர் சர்டிபிகேட் கொடுக்கலாமான்னு யோசிச்சாங்க. 2 நாள் தான். 2000 பேர் கொடுக்கணும்னு சொன்னேன். 1000 பேர் கொடுக்கணும்னு சொன்னேன். 2000 பேருக்கு கொடுத்தோம். இதெல்லாம் சும்மா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. இது நம்ம ஆழ் மனதனுடைய அற்புதமான செயல்பாடு. உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய மிராக்கிள். சரிங்களா?
அப்ப முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முதல் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அத காலையில உட்கார்ந்து 5 நிமிஷம் அப்படியே ரியலைஸ் பண்ணுங்க. இதுதான் முதல் வேலை காலையில. அதே போல நீங்க எப்ப தியானம் பண்ணாலும், இனிமேல் நான் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கிறேன். எப்ப தியானம் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் ஆட்டோ சஜஷனுக்காக குடுத்துருங்க. அந்த தியானத்தினுடைய சக்தி மொத்தத்தையும் நீங்க ஆட்டோ சஜஷன்ல இறக்கிடலாம். நாம அது ஏதோ பேச்சு வழக்குல சொல்ற மாதிரி அற்பேரற்ற கருணையில உடல்நலம் நிலாயில் நிறை செல்வம் ஏற்படும் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். என்னது என்னது சரிங்களா? ஒரு உணர்வு இல்ல, ஒரு பாவனை இல்ல. சரிங்களா? அது வரணும். இது வார்த்தை அல்ல, இது உணர்வுல கலந்து வரணும். அதனாலதான் அந்த அருள் காப்பு அந்த சங்கல்பத்தையே விரிச்சு நான் வச்சிருப்பேன். நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன், நீண்ட நாள் ஆரோக்கியமாக. அதெல்லாம் பார்க்கணும். புரியுதா இல்லைங்க? அப்ப முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணுங்க. இப்ப உங்களோட இருக்கிற அத்தனை பிரச்சனையும் எழுதிக்கங்க. 10 பிரச்சனை இருக்குமா, 20 இருக்குமா, எழுதிக்கோ. அத்தனைக்கு ஆப்போசிட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி எழுதிக்கோ. என்ன ப்ராப்ளத்தை நீங்க சந்திச்சிருந்தாலும் எழுதிக்கோ. உங்க லிவர் முழுக்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, உங்க லிவர் முழுக்க ஆரோக்கியமா இருக்கிறத எழுதிக்கோங்க. உங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்களா, எனக்கு மூட்டு சூப்பரா இருக்குதுன்னு எழுதுங்க. புதுசா இருக்குதுன்னு எழுதுங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இதை நீங்க நம்பணும். உடனே உள்ள போயிட்டு ஆமா இதை எழுதிட்டா மூட்டெல்லாம் அப்படியே மாறிடுமாக்கும். எனக்கு 70 வயசு ஆச்சு, இதுல எங்க போய் மூட்டு மாற போகுது? இப்படி எல்லாம் நினைச்சா செத்தாலும் மாற்றம் வராது. சரிங்களா? 75 வயதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க, நினைக்கிறாங்க. 75 வயது அந்த அம்மா நினைக்கிறாங்க, இப்ப எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருந்தா பரவாயில்லையே, இன்னும் கொஞ்ச காலம் வாழ போறோம், அவர் நல்ல ஒரு ஆன்மீகத்துல உயர்ந்தவரா, நல்ல ஒரு புரிதல் இருக்கிறவரா இருந்தா பரவாயில்லையே, நாங்க அப்படியே அந்த ஊர் உலகம் முழுக்க அப்படியே சுற்றி வந்து இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த அம்மா திரும்ப 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 நினைக்கிறாங்க. ஒரு 3 மாதத்திலே அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அவங்க ஒருத்தரோட பழக்கம் ஏற்படுகிறது. அப்புறம் அவர் எதார்த்தமா ப்ரொபோஸ் பண்றாரு. அவருக்கு 77 வயது. அவர் ப்ரொபோஸ் பண்றாரு. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா நினைச்சது நடக்குதுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? கிழவி நினைச்சா நடக்குது. சரியா? கிழவனோ கிழவியோ முக்கியம் இல்ல. உங்க சப்கான்சியஸ் மைண்டா இருக்கிற இறை மனதிற்கு அந்த சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க வயசெல்லாம் இங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க அதை நம்புறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வேலை செய்யுது? இந்த சில கோயிலுக்கு போனா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அங்க என்ன நடக்குது? இந்த இந்த கான்செப்ட தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள், குறிப்பா இந்தியால இருக்கிற முன்னோர்கள் மிக சிறப்பாக அதை பயன்படுத்தியிருக்காங்க. கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறது. நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா போகணும், எல்லாரும் என்னை மதிக்கணும். இந்த பிரேயர் இருக்கு பாருங்க, இதுதாங்க சங்கல்பம். இதுதான் ஆட்டோ சஜஷன். இத திரும்ப 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 நம்ம மனசுல போடணும். ஆனா நம்ம பெரும்பாலும் நம்ம குடும்பத்துல எதிர்மறையான வார்த்தைகளை, எண்ணங்களை நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறோம். சரிங்களா? மேலோட்டமா பார்த்தா எல்லாம் நல்லதா பண்ணணும்னு சொல்றோம். பட் உள்ள போய் பார்த்தாதான் எல்லாம் கச்சமுச்சான்னு இருக்குது. ப்ராப்பரா நம்பிக்கையே இல்ல. சரிங்களா? ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பேராசிரியர் சொல்றாரு, ஏங்க இப்பிறவியில் இறையுணர்வு பெற்றலான்னு மகரிஷி சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஐயோ அதெல்லாம் அப்படியெல்லாம் பெற முடியாதுங்க. அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பிறவி எடுக்கணுங்கிறார். செத்தாலும் அவர் இந்த பிறவியில இறையுணர்வு அடைய முடியும். புரியுதுங்களா? ஏன்னா உங்க சப்கான்சியஸ் நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோ. அவர் சொல்றாரு 1000 பிறவி ஆனாலும் அடைய முடியாது. சரி அக்செப்ட். அப்படியே ஆகட்டும். நீ 1000 பிறவி ஆனாதான் அடைவ. ஆமா. ஒரு பெண்ணிற்கு தீராத சொரியாசிஸ் நோய் பல இடங்கள்ல பார்த்து குணமாகல. கூடவே ஆர்த்தடிஸ் எலும்புகளுக்கு வரக்கூடிய நோய்கள் வந்துருச்சு. அவங்க அப்பா பாக்குறாரு, அந்த பெண்ணு கஷ்டப்படுறத அவரால் தாங்கவே முடியல. அவர் நினைக்கிறார், அவர் ஒரு வெறியா சொல்றாரு, நாம சொல்லுவோம்ல ஏதோ ஒரு வெறியா, தலையை கொடுத்தாவது நான் வந்து காப்பாத்திருவேன்னு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. தலையை கொடுக்கற மாதிரி சூழல் வந்துடும்.
அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்காரு, என்னுடைய வலது கையை இழந்தாவது நான் என்னோட பெண்ணை பிழைக்க வச்சிருவேன், அவளுக்கு நோய் குணப்படுத்திடுவேன் அப்படிங்கிறார். இப்படி சொல்ல 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 6-7 மாதங்களிலே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் வலது கை இழக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பெண் குணமாகிறாள். இதுதான் கான்செப்ட். குணமாகிறாள். சரிங்களா? இப்படி எத்தனை எத்தனை ஆயிரம் உதாரணம் சொல்லணுமோ சொல்ல முடியும் என்னால. அப்ப நீங்க நினைப்பது உங்க வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் எண்ணத்தை கவனிங்க. நல்ல எண்ணமா வச்சுக்கோங்க. சொற்களை கவனிங்க. நல்ல சொல்லா சொல்லுங்க. உணர்வுகளை கவனிங்க. நல்ல உணர்வா வச்சுக்கோங்க. சில பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை வர்றப்ப நேர்மறையா சிந்திங்க. பிரச்சனை வர்றப்ப ஈஸியா ஆழ் மனதுக்குள்ள போயிடலாம். நீங்க கஷ்டப்படும் போது ஈஸியா ஆழ் மனதுக்குள்ள போயிடலாம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது ஈஸியா ஆழ் மனதுக்குள்ள போயிடலாம். அதிகாலை எழுந்திருக்கும் போது ஈஸியா ஆழ் மனதுக்குள்ள போயிடலாம். ரொம்ப குறிப்பா முக்கியம். அந்த 10 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் காலையில, 5 நிமிஷம் நைட்டு. இனிமேல் தற்சோதனையிலே அதுக்கு நம்ம டைம் கொடுக்க போறோம். 8:40 வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன்ல, 8:40 டு 55 வரைக்கும் நாம வந்து தற்சோதனை பண்ணோம். இனிமேல் 8:40ல இருந்து 50 வரைக்கும் தான் தற்சோதனை. 50 டு 55 உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை நீங்க அடையறதுக்கான பாவனை தான். 5 நிமிஷம் டெய்லி அதுதான். அத பண்றீங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்க. மகிழ்ச்சியோட ஆற்றலை வாங்குறீங்க. அப்படியே தூங்குறீங்க. தூக்கம் வரலையா? அத பத்தி சிந்திங்க. சரிங்களா? நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க மனதுல பாவனை செய்யுங்க. நீங்க அப்படி இருக்கிறத உணருங்க. இது உடனே இன்னைக்கு நைட் படுத்துட்டு நாளைக்கு காலையில வந்துருமானா வராது. வரலாம். தெரியாது. நாளைக்கே கூட வரலாம். புரியுதா இல்லைங்களா? ஆனா நீங்க சொல்றத உங்க ஆழ்மனம் நிகழ்த்தி கொடுக்காம விடாது. சரிங்களா? அது கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வரலாம். அது உங்க மனதை இத்தனை நாள் நீங்க நினைத்து வைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரியான விளைவுகள் அது கொடுக்கும். ஆனா இன்று நீங்கள் தொடங்குவது மிகப்பெரிய ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு உலகம் முழுக்க இது ஒண்ணுதாங்க ரகசியம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு. இதைத்தான் ஆயிரக்கணக்கான நூல்களா எழுதிட்டே இருக்கிறான். மைண்டு, இந்த மைண்டு, அந்த மைண்டு, ஆழ்மனம், கீழ்மனம், மேல்மனம் அப்படின்னு போட்டு சௌரியத்துக்கு என்ன எழுதுறாங்க? திரும்ப திரும்ப பார்த்தா நம்ம சிந்தனையை சரியா வச்சுக்கோங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நல்லதா நினைங்க. நல்ல சொல்லுங்க. நல்ல செயலை செய்யுங்க. அதை தொடர்ந்து உங்க மனதிற்கு சங்கல்பமாக ஆட்டோ சஜஷனாக போட்டே இருங்க. நீங்க சங்கல்பம் எடுக்கக்கூடியது உங்க ஆழ்மனதிலே சென்று அது உங்க வாழ்க்கையில அதை கொண்டு வந்தே தீரும். மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, இப்ப நமக்கு என்ன சேலஞ்சுனா, இப்ப எத்தனை 243 பேர் இருக்கீங்க. சரிங்களா? இந்த 243 பேருக்கு இது நடக்குதாங்கிறது முக்கியம். அதுதான் இப்ப வேலை. இதை பத்தி உங்களுக்கே நிறைய பேருக்கு பழைய அன்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம பேசிட்டு இருக்கிற ஒன்றும் புது கான்செப்ட் இல்லை. என்ன கொஞ்சம் மறந்து இருக்கும், நான் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். முதலிலே உங்களிடம் ஒரு இறை மனம் இருக்கிறது. அது எல்லையற்ற வல்லமை கொண்டது. அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நிரம்பி இருக்கிறது. அது இறை சக்தி கொண்டது. அது நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிற வல்லமை கொண்டது. அப்படிங்கிறது நீங்க தெளிவா நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதனால செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. அப்ப அதற்கு யாரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய மேல் மனம் தான் இன்புட் கொடுக்குது. என்னோட கான்சியஸ் மைண்டா இருக்கிற புறமனம் தான் அதுக்கு இன்புட் கொடுக்குது. அப்போ புறமனம் என்பது எதற்காக இறைவன் கொடுத்திருக்கான்னா, இந்த ஆழ் மனதுல கண்டதெல்லாம் போயிடக்கூடாதாமா. அப்ப இங்க நின்று நம்ம ஃபில்டர் பண்ணி கெட்டது உள்ள போகாம நல்லது போடுறதுக்கு தான் புறமனதை கொடுத்திருக்கிறான். ஆனா இப்ப ரிவர்ஸ் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானா? ஒரு விவசாய தோட்டம் இருக்கு. சரிங்களா? அங்க என்ன போட்டாலும் விதைக்கும். அபரிமிதமா முளைச்சு வரும். அதுக்கு ஒருத்தர் காவல் வச்சிருக்கிறாரு, அந்த தோட்டக்காரர். இங்க எல்லாம் கரெக்டானது மட்டும்தான்ப்பா விதைக்கணும்.
கண்டதெல்லாம் கொண்டாந்து விதைச்சிட்டான்னா இடம் வேஸ்டா போயிடும், பொருள் வேஸ்டா போயிடும். அதை கண்காணிப்பதற்கு ஒருத்தர் இருக்காரு. யாரு வந்தாலும் அவர் கண்காணிச்சு நல்ல விதையா போடுப்பா, ஓகே. இது என்னப்பா முள்ளுச்செடி விதை, இது வேண்டாப்பா, தூக்கி போடு. இப்படி பண்ண வேணும் அந்த தோட்டக்காரர், அந்த கண்ட்ரோல் இருக்கிறவர். இப்ப அந்த தோட்டம் என்பது சரிங்களா, உங்களுடைய ஆழ்மனம். அது எதை போட்டாலும் முளைக்கும். நம்ம மேல்மனம் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த பாதுகாவலன். நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க, ஒரு சிந்தனை வருது எனக்கு. அப்ப இது நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். நல்லதுன்னா அதை அப்படியே நினைக்கணும், கெட்டதுன்னா ஆப்போசிட்டா நினைச்சு உள்ள போடணும். சரிங்களா? ஒரு கெட்டது நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொறாமை வருது, அவன் மட்டும் எப்படி அப்படி வாழ்றான், ஒரு எண்ணம் வருது. அப்ப நம்ம அவேர்னஸா இருக்கணும். இப்படி நினைச்சா, அடுத்தவனை பத்தி பொறாமையா நினைச்சா, உன்னோட ஆள் மனசு அது பொறாமையை எடுத்துக்கொள்ளும். நீ அந்த விஷயத்துல டெவலப் ஆகவே முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சரி, அவனுடைய விதிப்படி அவன் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன், போயிட்டே இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு ஒரு எண்ணம் வருது, அப்படியே அதை விட்டுட்டீங்கன்னா, நீங்க நினைச்சதை உங்க ஆள் மனசை எடுத்து உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சிரும். எத்தனை விஷயம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இல்ல, நான் சேஃப்டியா போய் சேருவேன். நான் எப்பொழுதுமே சேஃப்டியா வண்டி ஓட்டுவேன். என் வாழ்நாள் முழுக்க நான் சேஃப்டியா தான் வண்டி ஓட்டுவேன். என் வாழ்நாள் முழுக்க நான் சேஃப்டியா இருப்பேன்னு சொல்லுங்க 10 தடவை. உங்க மனசு உள் மனசு எடுத்துக்கும். உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க சேஃப்டியா இருக்கான விஷயத்த அது பண்ணிடும். பண்ணிடும். சரிங்களா? எப்ப பார்த்தாலும் கடங்காரன் வந்து என்னை கஷ்டப்படுத்துவான், வீட்டுக்கு போனா சண்டை நடக்கும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கஷ்டமா இருக்குது, இந்த தொழிலுக்கு போனாலே பிரச்சனை. இப்படியே நினைச்சிட்டு போக 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 எல்லா இடத்துலயும் எதிர்மறை நம்மை சூழ்ந்திருக்கு. எதிர்மறையா இருந்தாலும் நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மறையா நினைங்க, நேர்மறையா சொல்லுங்க, நேர்மறையா சிந்திங்க. அது குறிப்பா காலை எழுந்தவுடனும், இரவு உறங்குவதற்கு முன்பும். சரிங்களா? உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் உங்க வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சு அப்படியே சூப்பரா இருக்கீங்க. நினைக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம்? நினைக்கிறதுக்கு என்னதான் கஷ்டம்? ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. பட் நினைக்கிறது கொஞ்சம் கான்சியஸா நீங்க நினைக்கணும். இது நினைக்கிறதுக்கு உங்க மனசு விடாது. அது டிவி பார்க்கும், செல்போனை பார்க்கும், சீக்கிரம் போய் தூங்கலான்னு போகும். இதை தடுக்கிறதுக்கு பார்க்கும் உங்க மேல் மனசு. அப்ப நம்ம ஆழ் மனதுல இந்த விஷயத்த பதிய வைக்கக்கூடிய நேரம் அதிகாலை நேரம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நேரம். சரிங்களா? ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரம், நீங்க கஷ்டப்படுற நேரம். ஒரு துன்பத்துல புழுங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆழ் மனது கூட டைரக்டா கனெக்ஷன்ல இருப்பீங்க. அப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நம்ம நெகட்டிவாவே நினைப்போம். இன்னும் எச்சா 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 நெகட்டிவ் ஆகும். புரியுதா இல்லைங்களா? ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? அதே போல தியானம் செய்த தியானம் எதுக்காக? உங்களை மேல் மனதிலிருந்து ஆழ் மனதிற்கு கூட்டிட்டு போகுது. அவ்வளவுதான். அங்க போய் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கான்செப்ட் தியானம். அப்ப இந்த இந்த விஷயத்த நீங்க காலையில மாலையில சொல்லும்போது ஒரு 5 நிமிஷம் ஆக்கினியில அல்லது துரியத்துல தவம் பண்ணுங்க. நல்லா மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மன அமைதி நிலைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நினைங்க. அதுக்கப்புறம் உறக்கத்துக்கு போங்க. நடக்குதா இல்லையான்னு பார்த்து ஒரு 48 நாள்ல நீங்க எனக்கு திருப்பி சொல்லணும். ஒரு 7 வாரம் கணக்கு வச்சுக்கோங்க. 7 7 49 நாள். இன்னையிலிருந்து ஒரு 49 நாள் சேலஞ்ச் நமக்கு. 48 நாள் வச்சுக்கோங்க. 7வது வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வருவேன்ல, 49வது நாள். அப்ப இத பத்தி நம்ம பேசுவோம். நீங்க இதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் குறிச்சு வைங்க. உங்கனால செய்ய முடிஞ்சாலும் குறிச்சு வைங்க. செய்ய முடியலைனாலும் குறிச்சு வைங்க. சார் நான் 10 நாள் செஞ்சேன். 11ஆம் நாள் என்னால செய்ய முடியல. எனக்கு இந்த சூழல் வந்துச்சு. சார் நான் 40 நாள் செஞ்சேன். 48 நாள் செஞ்சுட்டேன். உங்க வாழ்க்கையில என்ன மிராக்கிள்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சரிங்களா? நீங்க சுயமா
இப்ப சொன்ன விஷயத்த எடுத்து உங்க வாழ்க்கையில ஆராய்ச்சி பண்ணுங்க. சொல்லிட்டே தான் இருக்கிறோம். பட் யார் ஆராய்ச்சி பண்ணலையே. ஒரு ஆப்பிள வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஆப்பிள 2ஆ கட் பண்ணி இந்த பக்கம் நல்ல எண்ணத்த குடுங்க, இந்த பக்கம் கெட்ட எண்ணத்த குடுங்க. பேசக்கூட வேண்டாம். இத பார்த்து நல்ல எண்ணம், இத பார்த்து கெட்ட எண்ணம். இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்படியே தானே எனக்குள்ளேயும் மாற்றம், உங்களுக்குள்ளேயும் மாற்றம். இதுக்குள்ளலாம் அணுக்கள் தானே. இப்படித்தானே உங்க குடும்பத்திலேயும் மாற்றம். எல்லாம் அணுக்கள் தானே. அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கையில மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு. இறை மனம் என்கின்ற பொக்கிஷம். அத பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில என்ன வேணா அடைய முடியும். என்ன நிலைக்கு போ முடியும். சரிங்களா? பட் அதுக்கு நமக்கு மேல் மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நாம கொஞ்சம் விழிப்போட வச்சுக்கணும். ஆழ்மனம், மேல் மனதை பற்றிய புரிதலோட இருக்கணும். தியானம் நம்ம மேல் மனதிலிருந்து ஆழ் மனதிற்கு நம்மை அழைத்து சென்று நம்ம வாழ்க்கைக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சரிங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தேவை? எவ்வளவு தேவை? தெளிவா பட்டியலிடுங்க. அத விஷுவல் பண்ணுங்க. அத அகக்காட்சியா எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது ஒரு வீடியோ மாதிரி பாருங்க. அத சங்கல்பமா மாத்தி சொல்லிட்டே இருங்க. சரிங்களா? அத ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்க செல்போன்ல. ஒரு 5 நிமிஷம் உங்க வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ, அத எழுதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கண்ண மூடி உட்காருங்க. குறிப்பாக இது எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லுங்க. என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. சரிங்களா? என்னுடைய உறவுகள் இனிமையாக இருப்பதற்கு நன்றி இறைவா. பிரபஞ்ச பேராற்றலே. நான் பொருளாதாரத்துல வளமோடு இருப்பதற்கு நன்றி. முன்னாடியே நன்றி அறிவிங்க. சரிங்களா? நன்றி உணர்வு மிகப்பெரிய விஷயம். நன்றி உணர்வு மிக மிக பெரிய விஷயம். அதற்கு மேல ஒண்ணு கிடையாது. நாம நன்றி கெட்டவர்களாக இருக்கும்போது எதுவுமே நம்ம வாழ்க்கையில பெருசா நடக்காது. மிராக்கிள்ஸ். நன்றி உணர்வோடு இருக்கும். கெட்டவன் கெட்ட வழியை ஜெயிச்சுட்டு போறான். நீங்க அதை பத்தி எல்லாம் டோன்ட் வரி. அவன் அதற்கான துன்பத்தை அனுபவிச்சு தீருவான். அதை நீங்க நினைச்சா உங்க மனசு உங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிங்களா? கவனமாக இருங்கள். உங்களுடைய எண்ணங்களிலே, நீங்கள் பேசுகிற பேச்சிலே, நாம் செய்யக்கூடிய செயல்களிலே. சரிங்களா? இப்ப இதுல நாம சரியா இருந்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சிலர் சார் எவ்வளவு தடவை சார் பேசுவீங்க? என்னோட உரை நிறைய கேட்டவங்களா இருந்தா இதை நான் பல முறை பேசியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் உதாரணங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். இது ஒண்ணுதாங்க வழி. சரியா? இதை செயல்படுத்துற வரைக்கும் பேசித்தான் ஆகணும். நாம என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து 4 நாளைக்கு பண்றோம். 5வது நாள் இதை மறந்துட்டு எப்போதும் போல வாழ்க்கையில ஓடுறோம். அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சொற்கள். அப்புறம் பார்த்தா உடனே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எங்க வீட்டுல நான் நினைச்சதெல்லாம் நடக்கு. என்னது? சரியானுங்களா? இது நீங்க கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு வயிற்றுக்கு இன்னைக்கு சாப்பிடுற மாதிரி. சரிங்களா? நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு இந்த வாழ்க்கையை இந்த மனச ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்ப நல்ல பொருட்களை போட்டு சமைச்சா நல்ல சமையல் வருது. கெட்ட பொருளை போட்டு சமைச்சா கெட்ட சமையல் ஆகுது. அதை திங்க முடியாது. இப்ப கெட்ட பொருட்களா, கெட்ட எண்ணத்தையோ, கெட்ட சொல்லையோ, கெட்ட சிந்தனைகளையோ நம்ம போடுறோம் நம்ம ஆள் மனசுல. அது கெட்டு போய் வருது. வாழ்க்கையில விளைவா வருது. அப்ப அது துன்பத்தை தான் கொடுக்கும். அதனால அன்புக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னையிலிருந்து இந்த வீடியோ பாக்குறவங்கள ஒரு 48 நாள் சேலஞ்ச் எடுத்துக்கோம். எல்லாருமே நம்ம எல்லாரும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பட்டியலிடுங்க. சரிங்களா? அதை பைகாட் பண்ணிக்கோங்க. காலையிலையும் மாலையிலையும் முடிஞ்சா நடுநேரத்துல கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் பண்ணி, தியானம் தெரியலையா கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டு உங்க மனசை அமைதிப்படுத்தி அதை நினைங்க. 2 நிமிஷம் நினைங்க போதும். 2 நிமிஷம் நினைங்க. திரும்ப 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 நினைங்க. அது உங்களிடம் வந்தே தீரும். மாற்று கருத்தே இல்லை.
சரிதானுங்களா? சரி. அந்த விதத்துல நம்மகிட்ட இருக்கிற அந்த இறை மனம், ஆழ் மனம் என்ற சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற பொக்கிஷத்த நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது. அதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அது உங்க மேல் மனதினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மேல் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஓகே. யாரோ மிராக்கிள்ஸ் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு நான் நெறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன். இறை சாதனைமார் நண்பர்கள் நெறைய பேரோட லைஃப்ல நெறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நீங்க அந்த 49வது நாள் வகுப்பு இதுக்காக கூட நம்ம வச்சுக்குவோம். சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்வோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அன்பர்களாகிய நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவரும், அவருடைய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும், இன்னும் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளம். வாழ்க. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நான் சொல்லி